துக்கத்திலிருந்து எழுப்பக்கூடிய எம்பெருமான் திருவவதாரம் பண்ணுகிறான். உயர்ந்த கிருஷ்ணாவதாரத்தை தெரிவித்தார். தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதார்யுதாயுதம் ஸ்ரீவத்ஸலக்ஷ்மம் கலசோபி கௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திரபயோத சௌபகம் மகார்க வைதூர்ய கிரீட குண்டலத்விஷா பரிஷ்வக்த சஹஸ்ர குந்தலம் உத்தாம காஞ்சங்கத கங்கணாதிபிகி விரோச்சமானம் வசுதேவ ஐக்ஷத. வசுதேவரும் தேவகியை நின்று குழந்தை பிறக்கிறத பார்க்கறா, ஆனந்தமா தரிசித்தார்கள். இந்த குழந்தை பிறக்கிறச்சே 4 தோள்களோடே சங்கன் சக்கரம் ஷார்ங்கம் கதை அசி முதலான ஆயுதங்களை தரித்து கொண்டு உயர்ந்த காஞ்சங்கண நூபுராதிபிகி தலையிலேருந்து கால் வலிக்க நகநட்டு ஆபரணம்தான் அத்தனை திருவாபரணங்களையும் தரித்து கொண்டு சிரித்த புனிசிரிப்போட கூடின முகத்தோடே பிறந்தான். தம் அத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் தாமரை கண்ணனை இருவரும் கண்டார்கள். வசுதேவ ஐக்ஷத வசுதேவர் பார்த்தார் நீங்க சொன்னார். வேதாந்த தேசிகன் யாதவாபியுதயம்னு ஒரு அற்புத பிரபந்தம் சாதித்தார். அதில் கேட்டுண்டார், அவனோ இருட்டு, ராத்திரி வேளை, காராகிரகம் சிறைச்சாலே, இருட்டு உள்ளு, இதுக்குள்ள அந்த இருட்டு கண்ணனை எப்படி சேவிச்சார்கள்னார். விளக்கே கிடையாது சொல்லியோ. அப்போ எப்படி குழந்தையானு வெளுப்பாக இருந்திருந்ததுன்னா இருட்டுக்குள்ள வெளுப்புக்கு வித்தியாசமானு தெரியும். அவனே கருப்பு, வெளியில் இருக்கிறதும் கருப்பு, பகல் வேளையில் பிறந்திருந்தாலும் கருப்பு பிள்ளையை அடையாளம் கண்டுக்கலாம். ரெண்டுமே இல்லை. இந்த பிள்ளை எப்படி பார்த்தாள்னா கண்ணன் கீழே பூமண்டலத்தில் வந்து தொட்ட உடனே ரொம்ப ஆனந்தப்பட்டானான். அவன் மனசில் ரொம்ப நாளாக ஒரு குறை, எல்லாரும் அப்பா அம்மா இருக்கா, எல்லாரும் விழுந்து விழுந்து சேவிக்கிறா, எனக்கு மட்டும் தாய் தந்தையர்களே இல்லையே. இது நிஜத்தில் குறை இல்லை, இது நிறைய பெருமானுக்கு தனக்கு ஒரு காரணம் கிடையாதுங்கிறது. இருந்தாலும் குறையாட்டம் கவிஞர் உருவகப்படுத்துகிறார். ரொம்ப நாளாக பெருமான் குறைப்பட்டுண்டான். இப்போ கீழே வந்து அப்பா அம்மா இருக்கான்னு பார்த்தான் இல்லையோ. பார்த்த உடனே குழந்தைக்கு ரொம்ப சிரிப்பு. எம்பெருமானுடைய சிரிப்பு பல்வரிச தோத்தித்தான். தந்த பங்கி காந்தி த்விஜச்சந்திர சந்திரிகான்னு சொன்னார். த்விஜன்னு பல்லுக்கு பேர், பிராமணனுக்கும் த்விஜன்னு பேர், பல்லுக்கும் த்விஜன்னு பேர். 2 தரம் முளைக்கிறது 2 தரம் பிறக்கிறதா இருந்தால் த்விஜன்னு பேர் வைப்பா. பல்லு முதல்ல ஒரு தரம் முளைக்கிறதா, அப்புறம் ஒரு கொஞ்சம் வயசான உடனே விழுந்துட்டு திரும்ப ஒரு தரம் முளைக்கிறது இல்லையோ, அதனால் பல்லுக்கு த்விஜன்னு பேர். பிராமணன் முதல்ல ஒரு தரம் பிறக்கிறாரா, அப்புறம் உபநயனமாகி குருகுல வாசத்தும் போது ஞான ஜன்மா பெறுகிறாரோ இல்லையோ. முதல்ல பெற்றது சரீர ஜன்மா, 2வது பெறுவது ஞான ஜன்மா. அதனால் பிராமணனுக்கும் த்விஜன்னு பேர், பல்லுக்கும் த்விஜன்னு பேர். இந்த பாஷைக்கு இது புரியவே புரியாது. சம்ஸ்கிருத பாஷையில் யாரவனா எத்தாலவனா சொல்லிடும். பிரம்மா 4 கடவுளுக்கும் அஜன்னு பேர், ஆட்டுக்கும் அஜன்னு பேர். இங்கே நம்ம பக்கத்தில் ஓடிட்டு இருக்க ஆடு, இதுக்கும் அஜஹாதான். பிரம்மா இருக்காரே அவருக்கு அஜஹாதான். சொல்லுக்கு இருக்கிற பொருளை கொண்டு தான் சொல்லே தவிர அந்த பாஷை ஆளை பார்த்தெல்லாம் பேசவே பேதாது. அதனுடைய தாத்து என்னவோ அதை கொண்டு மேற்கொண்டு சப்தங்கள் பிறக்கும். ஆக கண்ணனம் பெருமான் தானும் இங்கே இரவு பொழுதிலே பிறந்தான். பிறந்த உடனே ஆனந்தம். இந்த 32 பல்லு உள்ள இருக்கும் இல்லையோ, ஒன்னொன்று அப்படியே ஒரு சந்திரனை வச்சு வரிசா கட்டி போட்டாப்பில் இருந்துதான். அந்த பல்வரிச வாயை திறந்து சிரிச்சான். அந்த வெளிச்சத்தில் வசுதேவரும் தேவகியும் பார்த்துட்டாளாம். வேற ஒன்றும் விளக்கெல்லாம் ஏற்றலைன்னா இருளன்ன மாமேனி கருப்பு பிள்ளை தான். அது சிரிச்சது சந்தோஷத்திலே. சிரிச்ச சிரிப்பில் இருவரும் பார்த்தார்கள். தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் வசுதேவ ஐக்ஷத. மேலே பெருமானை பார்த்து 2 பேரும் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தா. நீ ஆர் தெரியலையே, இந்த தெய்தீப்யமான திருமேனியோடே பிறந்தாய் ஆர்னு கேட்டார்கள். குழந்தை பிறந்ததுன்னு சோபனம் சொல்லிக்க கூட முடியாது. நம்ம வீட்டில் குழந்தை பிறந்ததுன்னா உடனே கல்கண்டு கொடுக்கு ஊர் முழுக்க கொண்டு போய் சொல்லிட்டு ஒரு மொழியோ. இங்கே எங்கே போய் சொல்லுவார் சொன்னால் கம்சங்கிட்ட தான் போய் சொல்லணும். வேறு 6 இடத்துல போய் குழந்தை பிறந்ததுன்னு சொல்லி கேட்போம். ஒரு கல்கண்டு கொடுக்கறது கூட முடியலையா. ஒன்றுமில்லாத நம்ம வீட்டு குழந்தை பிறந்ததுக்கு இத்தனை பாடுபடுத்துகிறமே. தேவதேவோ ஹரிப்பிதாங்கிற ஸ்ரீமன் நாராயணன் கீழே பிறக்கிறான். ஆனால் வெளியில் சொல்லிக்கொள்ள கூட முடியாத நிலைமை. அந்த நிலைமையோடே எம்பெருமான் திருவவதாரம் பண்ணினான். மகனொருவர்க்கல்லாத மாமேனி வண்ணன் ஆழ்வார் தெரிவித்தார். இந்த குழந்தை பிறத்ததுக்கு இவளையா கொண்டாடுறது? பெற்ற தாயான தேவகியன்னோ கொண்டாட வேண்டும். ஒருத்தி மகனாய் பிறந்தான், ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர்ந்தான். பிறந்தமாயா பாரதம் பொருதமாயா ஆழ்வார் சாதித்தார். பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் கை செய்து 5 திறங்கள் காட்டியிட்டு செய்து போன மாயங்களும் நிறந்த நூடு புக்கு எனதாவியை நின்று உருக்கி உண்கிண்ண இச்சிறந்தவான் சுடரே உன்னை எண்ணுகோள் சேர்வதுவே. நீ பிறந்தாய்னு சொல்லி ஆனந்தப்படுவேனா, நீ வளர்ந்தாய்னு சொல்லி ஆனந்தப்படுவேனா? எதை சொன்னால் ஆனந்தமாக தான் இருக்கு. அது இது உது என்னலாவன அல்ல என்ன உன் செய்க நைவிக்கும் முதுவைய முதல்வா. நீ எது பண்ணாலும் அது ஆனந்தத்தை கொடுக்கறதே. கண்ணனே தெரிவித்தான். ஜன்ம கர்மச்சமே திவ்யம் ஏவம் யோவேத்தி தத்வதா தியக்த்வாதேகம் புனர்ஜன்மனைதி மாமேதி சோர்ஜுன. 4வது அத்தியாயம் வந்தது. நான் பிறந்தேன்னு யார் தெரிஞ்சுக்கிறானோ அவன் மறுபடி பிறப்பதில்லை. நான் வளர்ந்தேன்னு யார் தெரிஞ்சுக்கிறானோ
அவன் மறுபடி வளர வேண்டிய தேவையே இல்லாமல் ஸ்ரீவைகுண்டத்தையே வந்து அடைகிறான். ஆக பகவான் பிறக்கிறது எதற்காக? பிறவி என்னும் சிறையை வெட்டி விடுவதற்காக. நாம மேற்கொண்டு பிறக்க கூடாதுன்னு தான் அவர் பிறக்கிறார். அதனால் அவர் பிறந்தப்புறம் நாம பிறக்கவே கூடாது. அவன் பிறந்தான்கிற ஞானம் ஏற்பட்டாலே நம்ம பிறவி என்னும் சிறை அறுக்கப்படுகிற சொல்லியோ. பகவானும் திருவவதாரம் பண்ணினார். நீ ஆர்னு கேட்டார் வசுதேவர். அப்ப தன்னுடைய அவதார ரகசியத்தை கண்ணன் வெளியிடுகிறான். இவதான் முன்னாடி பிருஷ்ணி சுதபான்னு 2 பேருக்கு முதல் பிள்ளையா பிறந்தே. இந்த தேவகி இதுக்கு முன்ஜென்மத்திலே பெருமானிடத்துல பிரார்த்தித்தாளாம், நீ என் வயத்துல மகனா பிறக்கணும்னுட்டு. அதில் பிருஷ்ணி சுதபாவுக்கு முதல் குழந்தையாகவும், கஷ்யபருக்கும் அதிதிக்கும் வாமனமூர்த்தியா 2வதாகவும், இப்போது வசுதேவருக்கும் தேவகியும் கண்ணனாக 3வது குழந்தையாகவும் 3 தடவை பிறந்து உன் பிரார்த்தனையை நிறைவேற்றி விட்டேன் என்று கண்ணன் அவளுக்கு சொன்னான். இப்போ ஒரே பிரார்த்தனை எங்களுக்கு உண்டு என்று பிரார்த்திக்கிறா தேவகியும் வசுதேவரும். இந்த மாதிரிலாம் நீ தெய்வீக பிறையவையெல்லாம் இருக்கக்கூடாது, அப்படியே உன்னை மாற்றிக்கொள். உபேந்திர இது விக்யாதா வாமனத்வாச்ச வாமனஹ என்று பிரார்த்தி யுவாம்பாம் புத்திரபாவேன பிரம்மபாவேன ச அசகிருத் சிந்தையந்தௌ கிருதஸ்நேகோ யாஸ்யேதே மத்கதிம் பராம் யுக்த்யுக்த்வா ஆசீத் ஹரிஸ்தூஷ்ணீம் பகவான் ஆத்மமாயா பித்ரோ சம்பசத்த சத்யோ பபூவ பிராகிருத சிசு. அப்போ வசுதேவர் பிரார்த்தித்தார், நீ முன்னாடி இருந்தா போலே இப்படி சேவை சாதிச்சிருந்தா கூடாது. ஒரு உலகத்து குழந்தைய போல 2 கை 2 காலோட கிடக்கிறியா, சாதாரண குழந்தையாட்டம் கிடக்கணும்னு பிரார்த்திக்க அப்பொழுதே மாற்றினான் எம்பெருமான். உபசம்ஹர விஸ்வாத்மன்னு ரூபமேதது அலௌகிகம்னு பிரார்த்திக்கிறார். விஷ்ணு புராணத்தில் பராசர சொன்னார், இந்த மாதிரி இருந்தாலாம் செய்தி காதுக்கு போடும், இப்போவே சண்டை வந்துடும். எப்படி வரப்போகிறது கொஞ்ச நாள் கழிச்சு, அந்த சண்டை இப்போவே வலியை நாம் போய் கூட்டின்னு வரமாட்டோமா, வேண்டா நீ மறைச்சுக்கோன்னு கேட்டார். கண்ணன் உடனே தன்னுடைய திருமேனியை குறைச்சுனுட்டான், 4 கைகளை 2 கைகளாக்கி கொண்டான், சங்க சக்கரத்தை மறைச்சுனுட்டான். பார்த்தா ஒரு சாதாரண லோக குழந்தை கடக்கிறாப்புல கடந்துட்டானான். நஞ்சியர்னு ஒரு ஆச்சாரியன் இருந்தார். ரொம்ப வேடிக்கையான ஒரு கதை இது, நன்னா கேட்டுப்போம். பராசர பட்டர் இடத்துல போனார். ஆண்டாள் பாட்டில் என்ன சொல்லியிருக்கா, ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர. ஒத்தியோட பிள்ளையா பிறந்தான், இன்னொத்தியோட பிள்ளையா போய் வளர்ந்தான்னு சொன்னாலும் இல்லையோ. பாட்டு இந்த எப்படி இருந்திருக்கணும், தமிழ் கற்றுண்டவா உடனே புரிஞ்சுடுவா. ஒருத்தி மகனாய் பிறந்துன்னு இருந்தால் அடுத்து சொல்லச்சே மற்றொருத்தி மகனாய் ஒளித்து வளரன்னு தான் இருக்கணும். மறுபடியும் ஒருத்தின்னு வரக்கூடாது. சிறந்த தமிழறிஞர்களாக இருந்தால் என்ன பாட்டில் குற்றம் இருக்கேன்னு விடுவா. நஞ்சியர் போய் கேட்டார், ஏன் ஒருத்தி மகனாயின்னுட்டு மற்றொருத்தின்னு இல்லை, மறுபடியும் ஒரு தரம் ஒருத்தின்னு சொல்லலாமான்னா சொல்லணும். ஒருத்திக்கு மற்றொருக்கும் சம்பந்தம் இருந்து இவளுக்கு அடுத்த நிலையில் அவள் இருந்தால் மற்றொருத்தின்னு சொல்லலாம். இப்போ ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி நாச்சியார்னு சொல்கிறோம் இல்லையோ. ஸ்ரீதேவி பிரதானம், அப்புறம் பூதேவி, அப்புறம் நீலாதேவி, அப்போ மற்றொருத்தின்னு சொல்லணும். ஆனால் இந்த இடத்துல தேவகி ஒருத்தி, அதே போல் யசோதை மற்றொருத்தி அல்லள். தேவகிக்கு இருக்கிற பெருமை யசோதை கிடையாது, யசோதைக்கு இருக்கிற பெருமை தேவகி கிடையாது. பெற்ற இன்பத்தை தேவகி தான் பெற்றாள், வளர்த்த இன்பத்தை யசோதை தான் பெற்றாள். ஆனால் இவ பெருமைக்கு அவ நிகராக மாட்டா, அவ பெருமைக்கு இவ நிகராக மாட்டா. அதனால மற்றொருத்தி சொல்ல வேண்டிய தேவையில்லை. இவளொருத்தி ஒருத்தி, அவளொருத்தி ஒருத்தி, 2 பேரும் சமம்ங்கிறதுனாலே ஒருத்தி மகனாய்னு பிரித்து சொன்னார்னு சொல்லுவார்கள். சரி, அது போனா போறது. மகன்னு யாருக்கு சொல்லணும்? பெற்ற இடத்துல தானே மகன்னு சொல்லணும். சம்ஸ்கிருதத்தில் புத்திரன்னு சொல்கிறோம் இல்லையோ. புத்திரன்கிற சப்தத்துக்கு அர்த்தம் புன்னாம்னு நரகாது திராயத்தேதி புத்திரா. இந்த பிள்ளை பிறக்கலைன்னா புத்துன்னு ஒரு நரகம் கிடைக்குமா. அதனால் பிள்ளை பிறந்த உடனே குளத்தில் போய் தடால்னு இந்த அப்பா வேணும். அந்த ஜலத்திவலைகள்லாம் மேலே பித்ருலோகத்தை நோக்கி தெளிக்கும். எனக்கு பிள்ளை பிறந்துட்டான், இனிமே புத்துங்கிற நரகம் இல்லை அப்படின்னு பித்ருக்களுக்கு இவன் சொல்லி அவளும் சந்தோஷப்படணுமா. இது புத்துங்கிற நரக்கத்திலேருந்து காப்பாற்றி கொடுக்கறதுனாலே இவனுக்கு புத்திரன்கிற பேர் ஏற்பட்டது. இந்த புத்திரனா பிறந்துவிட்டா 3 முக்கியமான கடமைகள் வேதம் நமக்கு சொல்றது. ஜீவத்தோ வாக்கிய கரணாத், கயாயாம் பிண்ட பிரதானஞ்ச, பிரத்யப்தம் பூரி போஜனாத். 3 வாக்கியங்கள். அதாவது வருஷா வருஷம் தந்தை போன பிற்பாடு, இப்போ சொல்கிறதெல்லாம் அடி 2மே தந்தையார் மறிச்சுட்டார்னு வச்சுப்போம். தந்தை போன பிற்பாடு ஆண்டுதோறும் அவருடைய திதி, அந்த நாளை மறவாமல் ததியாராதனம் பாகவத சமாராதன கைங்கரியம் பண்ண வேண்டும். இது நிச்சயம். இன்னொன்று, கயைக்கு போய் பிண்ட பிரதானம் பண்ண வேண்டும். இந்த 2ஐயும் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. இன்னைக்கு சில பேர் என்னவா வச்சுட்டால்னா, கயையில் பிண்ட பிரதானம் பண்ணியாச்சுன்னால் வருஷஸ்ராத்தம் பண்ண தேவையில்லைன்னு ரொம்ப தவறான முடிவுக்கு வந்திருக்கா. அப்படி வேதம் சொல்லவே இல்லை. அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்கோம், வருஷா வருஷம் சாத்தம் பண்ணு, கயையில பிண்ட பிரதானம் பண்ற வரைக்கும் அப்படின்னு தானே வேதம் சொல்லியிருக்கணும். அப்படி அது சொல்லலை. வருஷா வருஷம் சாத்தம் பண்ணு, கயைக்கு போய் பிண்ட பிரதானம் பண்ணுன்னு தனித்து சொல்லியிருக்கிறபடியால் அத்தையும் செய்ய வேண்டும், ஆண்டுதோறும் இத்தையும் செய்ய வேண்டும்.
இதை ஒரு இடத்துல சொல்லிட்டு இருந்தேன், வருஷம் சாத்தம் பண்ணுங்கோ, கயா சாத்தம் ஒரு தரமான பண்ணுங்கோன்னு. ஒருத்தர் உடனே எழுந்திருந்து கேட்டார், போனப்புறம் பண்ண வேண்டிய கடமையே சொல்லிட்டு இருக்கீரே, இருக்கிறச்சே கடமையே கிடையாதான்னார். அப்பா உயிரோடு இருக்கிறச்சே ஏதானே செய்ய வேண்டாமா? புறட்டு போனப்புறமே எல்லாத்தையும் சொல்லிருந்து சாஸ்திரம்னா இல்லை, ஒரு கடமை இருக்கச்சே இருக்கு. ஜீவத்தோ வாக்கியகரணாத், தந்த சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு சொன்ன சொல்படி நடக்க வேண்டும். அப்பதான் புத்திரங்கிற லட்சணமே இவனுக்கு. ஆக பிள்ளைன்னா சொல்படி நடக்கணும் இல்லையா? அவன் தானே மகனாவன். இல்லைன்னா இந்த புத்துங்கிற நரக்கம் இருக்கே, பிள்ளையே பிறக்கலைன்னா நரக்கம் கிடைக்கும். ஒருத்தர் வேடிக்கையா சொன்னார், அந்த நரக்கம் கிடைக்காது, பிள்ளை பிறந்துட்டான், அவனை மெதுவாக வளர்த்தேன், 10 வயசாச்சு, 15 வயசாச்சு, 25 வயசாச்சு. இன்னைக்கு பெருசா என்னை விட உயரமாக வளர்ந்து வந்து முன்னாடி நின்னான். வந்துட்டு என்னை சரியா நீர் படிக்க வைக்கல போல் இருக்கு, இன்னும் கொஞ்சம் வசதியாக வளர்த்துருக்கலாம், சரியில்லை அப்படின்னு என்னை பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பித்தான். நான் அப்போ நினச்சிட்டேன், இவனை மார்லையும் தோல்லையும் போட்டு இவ்வளவு கட்டப்பட்டு வளர்த்ததுக்கு இந்த கேள்வி கண்டிப்பாக நமக்கு இப்போ வேணும் தான். இதை விட புது நரக்கமே தேவலைன்னு தோணித்து. இந்த பிள்ளை பிறந்திருக்காட்டா நரக்கத்துக்கு தானே போயிருப்பேன், அந்த நரக்கமே தேவலை. இது பிறந்து இத்தனை கேள்வி நம்ம கேட்கறதுக்கு எதுக்கு நாம பாடுபட வேண்டும்? அதனால புத்திரன் இருந்தால் நரக்கத்திலிருந்து ரட்சிக்கிறான், அவனை மகன்னு சொல்லலாம். இங்கே பட்டரை பார்த்து நஞ்சியர் கேட்டாரான், ஒருத்தி மகன்னு இங்கேயும் ஆண்டாள் மகன்னுட்டா, ஒருத்தி மகன்னு அங்கேயும் மகன்னுட்டா. ஒரு இடத்துல தானே மகனா இருக்க முடியும், இங்கே பிறந்த இடத்துல தானே மகன், புகுந்த இடத்துல போய் மகன்னு சொல்லலாமா? மேலும் இன்னொன்று பாருங்க, ராமனைத்தானே புத்திரன்னு சொல்லணும். தந்த சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு நடக்கணும்னா ராமன் தானே அதை நடத்தினா, கண்ணன் என்னைக்கு பண்ணா? அதனால இவனை மகன்னே சொல்லப்படாது. ஏன் ஆண்டாள் சொன்னார்னு கேட்டார் ஒருத்தர். அவர் ராமனுக்கு ரொம்ப வேண்டியவர். இது பல பேர் இந்த போட்டா போட்டி நடந்துட்டே இருக்கும். ராமனுக்கு வேண்டியவா சில பேர் இருப்பா, கண்ணனை ரொம்ப ஆதரிக்கிறவா பல பேர் இருப்பா. ஒருத்தருக்கு ஒருத்தர் ராமன் தான் வசத்தின்னு அவர் சொல்லுவார், கண்ணன் தான் வசத்தின்னு இவர் சொல்லிப்பார். ஆக மொத்தம் 2 பேரும் சேர்ந்து பகவானை அனுபவிக்கிறா. அவளுதான் நாம வைத்துக்கொள்ள வேண்டுமே தவிர இதில் எந்த போட்டினால என்ன லாபம் ஏற்பட்டுட போகிறது? இப்போ ஒருத்தர் சொன்னார், அஷ்டமி நவமி 2 பேர் பிறந்தாலும் இல்லையோ, கிருஷ்ண ஜெயந்தி இப்பவும் நடக்கிறது. நிறைய பக்ஷணம் பண்ணுவோம், திரட்டு பால் பண்ணுவோம், இது பண்ணி அது பண்ணி பாதுஷா பண்ணி அது ஜாங்கிரி சுற்றி என்னென்னமோ பண்ணி பெருமாளுக்கு சமர்ப்பிச்சிடும். 25 பக்ஷணம் 28 பக்ஷணம் ஒத்தொத்திக்கு போட்டி வேற. இதில் நான் 20 பண்ணேன் இந்த வீட்டுக்காரி சொல்ல, நான் 25 பண்ணேன் அவ சொல்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டுன்னு தளி பண்ணி பெருமாளுக்கு கொடுப்பா. ஆனால் இந்த ஸ்ரீராமநவமி வருது இல்லையோ, புனர்வசு அன்னைக்கு ராமனுக்கு அதுக்கு 2 பண்ணுறோம், நீர் மோர் பானகம். இதுதான் ராமனுக்கு நாம் பண்ணி கை காட்டுறது. இத்தனை பக்ஷணம் கண்ணன் சாப்பிட்டுடுறார், நீர்மோர் பானகம் மட்டும் ராமனுக்கு ஒருத்தர் சொன்னார். பார்த்தீங்களா, எங்கள் கண்ணனுக்கு தான் இத்தனை பக்ஷணம், ராமனுக்கு ஒன்றுமே இல்லையே வேணும்னு தூண்டி விட்டார் ஒருத்தர். விடலை, ராமனுக்கு வேண்டி ஒரு பதில் சொன்னார். வாஸ்தவம் யார் இல்லையோ அவள் தான் பண்ணி பண்ணி பார்த்துக்கணும், இருக்கிறவாள்லாம் அவளெல்லாம் பண்ணி காட்டிக்க மாட்டா. எல்லாம் இருக்கு ராமனிடத்திலே, சக்கரவர்த்தி திருமகன், பண்ணிக்க வேண்டிய தேவையில்லை. இவர் தான் பட்டாபிஷேகமே இல்லாத இடப்பிள்ளையா பிறந்தார், பண்ணி பண்ணி சாப்பிட்டுக்க வேண்டியதான். இப்படி பார்த்தா இதுக்கேற்றான், அப்படி பார்த்தா அதுக்கேற்றம். ஆக கண்ணனும் ராமனும் அஷ்டமி நவமியில் பிறந்தாலும் இல்லையோ, நாம் இப்போ நாள் பார்ப்போம். ஏதான அஷ்டமி நவமின்னா உடனே கால் எடுத்து வெளியிலே வைக்க மாட்டா, நாள் பார்க்க வேண்டியதான். ராகு காலம் யமகண்டம் பார்க்க வேண்டியதான். அதுக்குன்னு கார்த்தால எழுந்து இன்னைக்கு பல்வளக்கலாமாங்கிறதுக்காகலாம் நம்ம ஜாதகத்தை எடுத்துன்னு போனோம்னா இது முடிவுக்கு வரவே வராது. பகவத் விஷயத்துக்கு நீங்கள் காலம் பார்க்க வேண்டிய தேவையே இல்லை. கோவிலுக்கு போகிறதுக்கு காலம் பார்த்துட்டா நாம் போக முடியும்? கோவிலுக்குங்கிறது அவன் நம்முடையவன், நாம் அவனுடையவர்கள். அது எந்த காலத்தில் போகிறோமோ அதுதான் நல்ல காலம்னு நாம் கொள்ள வேண்டும். அஷ்டமி நவமிக்கு ரொம்ப வருத்தமாக படுத்தான், என்னை பற்றி யாரும் நல்லது சொல்ல மாட்டேங்கிறா, ஒரு நல்ல காரியம் பண்ணல. பகவானிடத்தில் போய் கேட்டுது. அவர் சொன்னார், நான் பிறக்கிறேன், ஆனால் அதுக்காக இந்த மக்கள்லாம் மறந்து போயிடுவான்னு மட்டும் நினைக்காதே. அன்றைக்கே சொன்னான் எம்பெருமான், அஷ்டமியில் கண்ணனு நவமியில் ராமனுமே பிறந்துட்டா. ஆனாலும் இன்னைக்கு அஷ்டமி நவமியை நம்ம வசதியாக ஒத்துக்கலை. பகவானே பிறந்தப்புறமும் நாம் அதன் மதிப்பை தெரிஞ்சுக்கலேன்னு சொன்னால் இவன் என்னைக்கு தான் புரிஞ்சுக்க போகிறான்? நாளன் செய்யும் கோளன் செய்யும், ஈஸ்வரனுடைய திருவடிகள் தான் செய்யுமே தவிர அவன் கிருபை தான் நமக்கு ஒரே பற்றுக்கொம்பே தவிர ஓரளவுக்கு ஏதோ பெரியோர்கள் மனம் கோணாத அளவுக்கு நாள் நட்சத்திரம் பார்த்துக்க வேண்டியதுதான். சாஸ்திரம் என்ன சொல்லித்தோ அது வரைக்கும் பார்த்துக்க வேண்டியதுதான். அதுக்கு மேலே அதை கண்டு நாம் ரொம்ப பொழுது செலவழிக்கவே கூடாது. ஞானத்தை வளர்த்துக்கிறதுக்கும் பக்தியை வளர்த்துக்கிறதுக்கும் பெருமானுடைய கிருபை நம்ம தலையில் விழறதுக்கும் தான் வழி தேட வேண்டும். ஆக பெருமான் திருவவதாரம் பண்ணினான், ஜீவதோ வாக்கிய கரணாத்ன்னு. ராமன் தானே பித்ருவாக்கிய பரிபாலனம் பண்ணார், கண்ணன் என்ன பண்ணார்னு கேள்வி.